பால் ஏடு எடுத்து வச்சு நான் இப்போ அடிச்சிருக்கேன். அதுலேருந்து நம்ம வெண்ணெய் தயார் பண்ணி இருத்துட்டு கடாயில் போட்டுட்டோம்னா நம்மளுக்கு நெய் கிடச்சிரும். இது வந்து ஒரு 30 நாள் 1 மாதம் எடுத்து வச்ச வெண்ணெய். இது பால் ஏடு. இதை நம்ம மிக்சியில் கொஞ்சம் ஐஸ் க்யூப் போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி எடுத்தோம்னா நம்மளுக்கு இது கிடைக்கும். வீட்லேயே நெய் தயார் பண்ணலாம். உரெல்லாம் போயிடுச்சு. நம்மளுக்கு நல்லா நெய் வந்துட்டுருக்கு. இன்னும் இது நல்லா மணலாக வரும். நம்ம டிவியெல்லாம் பார்ப்போம்ல, கடைங்கள்லாம் வாங்கும் போதெல்லாம் நம்மளுக்கு நெய் பார்ப்போம்ல, மணலாக அப்படின்னு சொல்லுவாங்க. நிஜமாலே அதே போலவே வரும். இது உங்களுக்கு காட்டுறேன் நான். இல்லைன்னா நீங்கள் என்னோடய வீடியோ போய் பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க. நெய் ரெடி ஆகிடும் இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில். தங்க மாதிரி ஜொலிக்குதுன்னு இது ஃபுல்லாக இப்போது நம்மளுக்கு இது 1 லிட்ரு கிடைக்கும், தாராளமாக கிடைக்கும். தெரியுதா? இது ஆற வச்சு நம்ம ஒரு கிணத்துல எடுத்துட்ட அப்புறம் நான் சொன்ன மாதிரி மணலாகவே இருக்கும். இது இன்னும் கொஞ்ச நேரம் கீழே ஒயிட்டாக இருக்குது, அதெல்லாம் கரைஞ்சிரும். நல்லா வாசமாக இருக்குது. நான் கிட்ட நிற்கிறதுனால எனக்கு தெரியுது. பசு நெய் வீட்லேயே தயார். அவ்வளோதான், நெய் வெடிக்கட்டியாச்சு. நம்ம இது ஒரு கிணத்துல தான் இப்போ நான் ஊற்றிருக்கேன். இது ஆறுனமே நம்ம ஒரு டப்பாவில் ஊற்றிக்கலாம். நெய் ரெடி.